ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு மடத்தனம். மகாலட்சுமின்னு பேர் இருக்கும், ஊரை சுத்தி கடனா இருக்கும். மெட்ராஸ் இருந்த பேரை சென்னைன்னு மாத்தினாங்க. ஏதாவது ஆயிடுச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பலன்னு நமக்கு தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இந்த நேமாலஜி தான். கோடீஸ்வரன் பேர் இருக்கும், ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அல்லது வேற ஏதாவது ஒரு பேர், மகாலட்சுமின்னு பேர் இருக்கும், ஊரை சுத்தி கடனா இருக்கும். பேருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், மகேஷ், ரமேஷ், சுரேஷ் இந்த பேர்லாம் சுக்கிரனின் ஆதிக்கம் உடையவர்கள், இது சித்ரான்னு பேர் வச்சா இப்படி, இது அப்படி, இந்த மாதிரிலாம் சொல்றோம். நண்பர்களே, ஐநா சபையினுடைய தலைவர் கோஃபி ஆனன் இருக்கார். அவருக்கு என்ன பலன்னு யாராலும் சொல்ல முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பலன்னு நமக்கு தெரியுமா? இஸ்க்ரா பான்வெஸ்கா யுனெஸ்கோவோட ஹெட், நமக்கு என்ன பலன்னு தெரியுமா? பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளே எதையாவது ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இந்த பேருடையவங்க நல்லா இருப்பாங்க, இந்த பேருடையவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு மடத்தனம். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லட்டுமா? மெட்ராஸ் இருந்த பேரை சென்னைன்னு மாத்தினாங்க. ஏதாவது ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகல. நல்லா இருந்த பம்பைய மும்பைன்னு மாத்தினாங்க. ஏதாவது ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகல. நல்லா இருந்த பெங்களூரை பெங்களூருன்னு மாத்தினாங்க. நல்லா இருந்த கல்கத்தாவோ கொல்கத்தான்னு மாத்தினாங்க. ஏதாவது ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகல. அப்ப நம்ம பேரை மாத்தினா ஏதாவது ஆகுமா? ஒன்னும் ஆகாது. அவ்வளவுதான். உங்க தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்க உழைப்பை நம்புங்க, அதுதான் தெய்வம். உங்க முயற்சியை நம்புங்க, அதுதான் வெற்றி. ஜோதிட சாஸ்திரத்துக்கும் இந்த மாதிரி ஜிமிக்ஸ் விளையாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் சத்தியமா இல்லை.